கிறிஸ்துவுக்குள் பிரியமான நடுவுக்குறிச்சியை பரிசுத்த மிகாவேல் மற்றும் சகல தேவதூதர்களின் ஆலய சபையின் பிள்ளைகளை மீண்டுமாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய சபையினுடைய வாலிப ஐக்கிய சங்கத்தினுடைய 85வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடினோம். அப்பொழுது நான் கொடுத்த செய்தியை கேட்டிருப்பீர்கள் நம்புகிறேன். இந்த வேதத்தை வாசித்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தீர்களா என்று நான் கேட்க வேண்டிய கடமை. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நம்புகிறேன். ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்காக இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற ஊரடங்கு சட்டத்தின் காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த காலத்தை பயன்படுத்தி ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு நெருங்கி உறவாடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை கற்று அழைக்கிறார். அதை நாம் செய்யும்போது நிச்சயமாகவே நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமான ஒரு காலமாய் அமையும் என்பதே சந்தேகமில்லை. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு ஆண்டவருடைய அருள்வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியாத வாய்ப்பை ஆண்டவர் தந்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, பாராட்டுகள் அனுப்பி கொண்டிருக்கிற பலருக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனுப்புகின்ற வாழ்த்துகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஒலிப்பதிவிலே எனக்கு உதவி செய்கின்ற தம்பி இமானுவேலுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரம் நம்மோடு இருப்பதாக. செய்திக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமிழகத்திலே இந்த கொரோனாவின் பாதிப்பு அதிகமாகிக் கொண்டு போகிறதாகவும், இந்திய அளவில் அதிகமாகிக் கொண்டு போகிறதாகவும், உலக அளவிலும் அதிகமாகிக் கொண்டு போகிறதாகவும் நாங்கள் செய்தித்தாள்கள் வாயிலாக இன்னும் தொலைக்காட்சி வாயிலாக அறிந்து கொள்கிறோம். என்றாலும் எங்களுடைய பகுதியில் நீர் மட்டும் பாதுகாத்து வருகின்ற நண்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒருவேளை இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மற்ற மக்களைப் போல ஆண்டவரே தவறு செய்தவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் நினைக்காமல், மாறாக நாங்கள் செய்த தவறுகள் நிமித்தமாக மட்டுமல்ல, உங்களுடைய கிருபை நிமித்தமாக நீர்களை தாங்கி வருகிறீர், ஏந்தி வருகிறீர், சுமந்து வருகிறீர் என்பதை உணர்ந்து, நாங்கள் அவர்களை காட்டிலும் நீதிமான்கள் அல்ல என்பதை உணர்ந்து உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து எங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர். அதை நாங்கள் நிறைவேற்றி எங்களை அர்ப்பணிக்கவும், புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடு நாங்கள் மக்கள் புது பலத்தோடு புதிய உற்சாகத்தோடு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்கள் அனுகிரகம் செய்யும். விசேஷமாக இந்த கொரோனா நாட்களின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களையும், தங்களுக்கு அருமையானவர்கள் இடம் கொடுத்திருக்கிற மக்களையும் உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகையிலே பிரசனம் அவர்களோடு இருப்பதாக. இந்த பாதிப்பு சீக்கிரத்திலேயே எங்களை விட்டு கடந்து போகவும், அனிமித்தமாக உங்கள் நாமம் மகிமைப்படவும் கட்ட அனுகிரகம் செய்யும். உங்களுடைய ரத்தத்தை தெளித்து இந்தியா தேசத்தை பரிசுத்தப்படுத்தும், தமிழகத்தை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய இரத்த ஓட்டைகளால் எங்களை பாதுகாத்துள்ளோம். அவ்விதமாய் செய்வி என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நாளை நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அருட்பணி என்பதாகும். கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அருட்பணி என்பதாகும். அருட்பணி என்றால் இயேசுவை அறிந்த, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இயேசுவை அறியாத மக்களுக்கு, அதை சிறிதளவு கேள்விப்பட்ட மக்களுக்கு, இனம், நிறம், மொழி, ஜாதி, கலாச்சாரம், இயற்கை அமைப்பு எல்லை ஆகிய எல்லைகளை கடந்து இயேசுவை அறிவிக்கிறவன் அருட்பணியாளர். அருட்பணி என்றால் இயேசுவை அறியாத மக்களுக்கு இனம், நிறம், மொழி, ஜாதி ஆகியவற்றை கடந்து இயேசுவை அறிவிப்பது அருட்பணியாகும். அப்படினால் இங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அர்ப்பணி.
கிறிஸ்து சமாதானக்காரர். அவர் நமக்கு சம்பாதித்த அந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது அருள்பணி என்பதாக நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனமாகும். ஏசாயா 52:7. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஒரு காவல்காரனுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். காவல்காரன் என்பவன் கோட்டையில் இருக்கின்ற கோபுரத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே யார் வருகிறார்கள், என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவன். அவன் கொண்டு வருகிற செய்தி எப்படிப்பட்டது, கொண்டு வருகிற நபர் எப்படிப்பட்டவர், கொண்டு வருகிற செய்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து அரண்மனையில் உள்ள ராஜாவுக்கு தெரிவிக்கிறவன் அந்த காப்பாளன். ஆக இந்த காவலாள் செய்கின்ற பணியை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொன்ன காலம் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த காலம். அடிமைகளாக இருந்த அந்த காலத்தில் ஏதாகிலும் நல்ல செய்தி சீயோனுக்கு வருமா என்பதை எதிர்நோக்கி காத்திருந்த காலத்தில் நல்ல செய்தி வரும் என்பதை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இங்கே முன்வைக்கிறார். ஒருவேளை அந்த காலத்தில் என்ன நடைபெற்றதோ நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற ஒரு காரியத்தை அவன் தீர்க்க தரிசனமாக முன்வைக்கிறான். என்ன செய்தி என்றால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற அந்த காவலாள், அவன் சுவிசேஷகன், நற்செய்தியாளர். அவன் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவன் சொல்கிறான். ஆக இங்கே தூதுவனுடைய தன்மை, செய்தியினுடைய தன்மை, ஆளுகையின் தன்மை மூன்றும் விவரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தூதுவன் சமாதானத்தின் தூதுவன், தூதுவன் சமாதானத்தின் தூதுவன். இந்த சமாதானத்தின் தூதுவன் எப்படிப்பட்டவன் என்பதற்கான விளக்கத்தை அவன் சொல்லும்போது அவன் 2 காரியங்களை சொல்லுகிறான். ஒன்று, சுவிசேஷகன் என்று சொல்லுகிறான். அவன் சுவிசேஷகன். சுவிசேஷம் என்ற வார்த்தை நற்செய்தி என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. சுவிசேஷம் என்பது வடமொழி சொல். அதனுடைய தமிழாக்கம் நற்செய்தி என்பதாகும். ஆக நற்செய்தியாளர் என்பதுதான் சுவிசேஷகன் என்பதனுடைய தமிழாக்கம். இந்த நற்செய்தியாளர் என்பவர் நற்செய்தி கொண்டு வருகிறவர், நற்செய்தியை கொண்டு வருகிறவர். அவர் நற்செயல்களை செய்தவராக இருக்க வேண்டும். தான் கேட்ட நல்ல செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறவராக இருக்க வேண்டும். அந்த நற்செய்தியாளர் அவர்தான் தூதுவர். அவர்தான் தூதுவர். 2வது, அந்த நற்செய்தியாளருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லுகிறார். இதிலிருந்து அந்த தூதுவரின் தன்மை விளக்கப்படுகிறது. அந்த தூதுவரின் பணி விளக்கப்படுகிறது. தூதுவர் நற்செய்தி கொண்டு வருகிறவர். அந்த தூதுவருடைய பாதங்கள் அழகாக இருக்கின்றன. அப்படினால் இந்த தூதுவர் யார்? நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் 14ஆம் வசனங்களை பார்க்கும்போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நற்செய்தியாளர் யார்? நற்செய்தி கொண்டு வருகிறவர் தூதுவனாகிய காபிரியேல் மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதுதான் அவர் கொடுக்கின்ற நற்செய்தி. அப்படினால் இந்த நற்செய்தியாளர் யார்?
இயேசு கிறிஸ்துதான் இந்த நற்செய்தியாளர். இயேசு கிறிஸ்துதான் இந்த நற்செய்தியாளர். நற்செய்தியை அவர் கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வருகின்ற நற்செய்தி எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் பின்னாலே பார்ப்போம். அவர்தான் நற்செய்தியாளர். இயேசு கொண்டு வருகின்ற நற்செய்தியை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தின் தூதுவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர் தாமே யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது என்பது நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது ஆகும். இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராய் வந்தார் என்பதை விசுவாசிப்பது, நமக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வது நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதாகும். அந்த நற்செய்தியாளர் அவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இந்த நற்செய்தியாளராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் சுமார் 75 மைல் நீளமுள்ள, சுமார் 50 மைல் அகலமுள்ள இஸ்ரவேல் நாட்டை பல முறை சுற்றி வந்தது. அவர் கால்நடையாகவே நடந்து சென்றார் என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் கால்நடையாகவே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களுக்கு உபதேசித்து அவர்கள் இருந்த வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தினார் என்பதாக பரிசுத்த மத்தேயு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படினால் இந்த நற்செய்தியாளருடைய பாதங்கள் நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல, பிரசங்கிப்பது மட்டுமல்ல, அவர் கால்நடையாக பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று நற்செய்தி அறிவித்து நற்செயலை செய்து பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தரை குணமாக்கி இவ்விதமாய் அவர் நற்செயல் செய்து அவருடைய பாதங்கள் அழகாயிருக்கின்றன என்று இந்த தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் அழகானவைகள். அதனால்தான் என்னமோ தெரியவில்லை, பாவியான ஸ்திரீ தன் பாவத்தை உணர்ந்து பாவத்தின் மீத்தமாய் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமுடியினால் இயேசுவின் பாதத்தை துடைத்து தன்னுடைய வாயினால் முத்தம் செய்து அவருடைய பாதத்திலே விலையிடப்பெற்ற நலனம் எதுவும் கலனமில்லாத தைரியத்தை பூசினாலே அது காரணம் இயேசுவின் பாதங்கள், நற்செய்தி அறிவிக்கின்ற பாதங்கள், நற்செய்தியாளரின் பாதங்கள், அவைகள் மிகவும் அழகாக இருந்தன. குறிப்பாக அந்த பாவியான ஸ்திரீனுடைய பாவத்தை மன்னிக்கின்ற பாதங்களாக இருந்தன. இன்றும் அவருடைய பாதமே தஞ்சம் என்று யார் வருகிறார்களோ அவர்களை அவர் பாவ மன்னிப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோட போ, உன் பாவம் நீங்கி விடுதலையாயிரு என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களே சொன்ன அந்த வார்த்தையை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கூறி அறிவிக்கிறார். ஆகவே நற்செய்தியாளர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதங்கள் ஏன் அழகானவைகள்? அவைகள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய பாதங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த அருட்பணியாளர் கொடுக்கின்ற செய்தி எப்படிப்பட்டது? அருட்பணியாளர் கொடுக்கின்ற செய்தி இது சமாதானத்தின் செய்தி. சமாதானத்தின் செய்தி. சமாதானம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் அமைதியற்றவனாய் அலையும் போது அவன் வாழ்கின்ற குடும்பம் அமைதியற்றதாக இருக்கும். ஒரு மனிதன் அமைதியற்றவனாக இருக்கும்போது அவன் வாழ்கின்ற சமுதாயம் அமைதியற்ற சமுதாயமாக இருக்கும். ஒரு மனிதன் சமாதானமற்றவனாய் வாழும்போது, அமைதியற்றவனாய் வாழும்போது அவன் வாழ்கின்ற திருச்சபை அமைதியற்ற திருச்சபையாக இருக்கும். ஒரு மனிதன் அமைதியற்றவனாக இருக்கும்போது அவன் வாழ்கின்ற கிராமம் அமைதியற்றதாக இருக்கும். அவன் வாழும்போது அவன் வாழ்கின்ற நாடு முழுவதுமே அமைதியற்ற நாடாய் மாறிவிடும். அப்படினால் சமாதானத்தின் செய்தி என்று சொல்லும்போது தனி மனிதனை சந்தித்து அவனுடைய உள்ளத்திலே அமைதியை கொடுக்கிறவர் ஆண்டவர். அமைதியை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆகவே இந்த சமாதான செய்தியை
சமாதானத்தை கூறுகிறவர், நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர், அவன்தான் சமாதான செய்தி கொடுக்கிறவன். அப்ப இந்த சமாதான செய்தி எப்படிப்பட்டதை நாம் பார்க்கும்போது, இது தனிமனிதனுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கக்கூடியது நான் சொன்னேன். அந்த தனிமனிதன் அமைதியை பெற வேண்டுமானால் எங்கே போய் பெற முடியும்? நாம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே லேகியோன் என்னும் பிசாசு பிடித்தவன் இருக்கிறான். அவனுக்குள் 4000 அல்லது 5000 பிசாசுகள் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரோமன் பட்டாளத்துக்கு, ரோமா வீரர்களுடைய பட்டாளத்தில் சாதாரணமாக குழுவில் 4000 பேர் இருப்பார்கள். 4000 பேர் அடங்கிய அந்த பட்டாள குழுவுக்கு பெயர் லேகியோன், லீஜியன் என்பதாகும். அப்படினால் உன் பெயர் என்ன என்று அந்த பிசாசு கேட்கும்போது, நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினால் இந்த பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறார். 4000 5000 ராணுவ வீரர்கள் அடங்கிய பட்டாளத்தின் பெயர் லேகியோன். இவன் சொல்லுகிறான், என்னிடத்தில் 4000 அல்லது 5000 பிசாசுகள் இருக்கும், நாங்கள் அநேகராக இருக்கிறோம், ஆகவே இந்த பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள் அந்த ஆவிகளை அனுப்புகிறார். அங்கே சுமார் 2000, ஏறக்குறைய 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தன என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்த 2000 பன்றிகளுக்குள் அந்த பிசாசுகள் பூந்தன என்று சொல்லும்போது சுமார் 2000 பிசாசுகள் அவனுக்குள் இருக்க வேண்டும். 2000 பிசாசுகள் அவனுக்குள் இருக்க வேண்டும். அந்த பன்றிகள் அனைத்தும் கடலுக்குள் பாய்ந்து மாய்ந்தன என்று சொல்கிறது. அந்த மனிதனுக்குள் அந்த 2000க்கும் அதிகமான பிசாசுகள் இருந்தபடியினால் அவன் எப்படி இருந்தான் என்றால், அமைதியற்றவனாய் அலைந்து திரிந்தான். அமைதியற்றவனாய் அலைந்து திரிந்தான். அவனை வீட்டில் வைக்க முடியல. வீட்டில் அவன் இருந்தான்னா அமைதி இருக்காது. அவனை ஊருக்குள்ள வைக்க முடியல. ஊருக்குள்ள வச்சு அமைதி இருக்காது. அதனால் கையிலையும் காலையும் கட்டி வீட்டுக்குள்ள போட்டிருந்தார்கள். சங்கிலிகளால் அவனை கட்டக்கூடாது இருந்தது. சங்கிலிகளை முடித்து கொண்டு ஓடுவான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. அவனுடைய உடல் முழுவதும் கற்களினால் தானே உண்டாக்கி கொண்ட காயங்கள். இவ்விதமாய் அந்த அமைதியற்று திரிந்த அந்த மனிதனை 4000 அல்லது 5000 ராணுவ வீரர்கள் அடங்கிய பட்டாளத்தின் பெயரை உடைய அவன் நம்முடைய கணக்கின்படி, வேதாகமத்தின் கணக்கின்படி சுமார் 2000க்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதன் அமைதியற்றவனாய் இருந்தான். இன்றும் கூட பொல்லாத பிசாசானவன் எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே அமைதியை குலைப்பதற்காக அவன் தனிமனிதனையோ அல்லது குடும்பத்தையோ அல்லது திருச்சபையோ அல்லது சமுதாயத்தையோ பாழாக்குகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்ததின் நோக்கம் அமைதியற்ற உலகத்தில் அமைதி கொடுப்பதற்காக. அதனால அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாகம் சுமக்கிறவர்களே, நீங்கள் ஆகும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைதியை தருகிறேன் என்று சொல்கிறார். இயேசுவிடம் யார் வந்தாலும் சரி, அவர்கள் இழைப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைதியை பெற்றுக்கொண்டுதான் திரும்பி செல்கிறார்கள். ஆகவே இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அர்ப்பணியாளராக இருந்து அருட்செய்தியாகிய அமைதியை கொடுக்கிறார். அவன் இந்த அமைதியை கெடுப்பதற்காக தன்னுடைய ஆவியை ஏவி அதன் மூலமாய் அமைதியை கெடுக்கிறான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதுபோல பாவம் என்கின்ற ஒன்று மனித வாழ்க்கையின் அமைதியை கெடுக்கிறது. தனி மனிதன் அமைதியாக இருக்க விடாமல் அவன் செய்கின்ற பாவம் அவனை தடுத்து ஆட்கொள்கிறது. அது நிமித்தமாய் அவன் மன அமைதியை இழந்து போகிறான். அப்படினால் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அருட்செய்தி என்னவென்றால், சமாதானத்தின் செய்தியை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படினால்
நாம் செய்த பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். நான் சொல்கின்ற பொய்க்காக அந்த பொய்யின் தண்டனையாக ஆக்கினை நான் அடைய வேண்டும். ஆனால் நான் சொன்ன பொய்க்கு பதிலாக இயேசு வாயிலே அடிக்கப்பட்டார். என்னுடைய கண்களினாலே நான் தீமையானவர்களை பார்த்ததினாலே என் கண்கள் கட்டப்பட வேண்டும். ஆனால் எனக்கு பதிலாக இயேசுவின் கண்கள் கட்டப்பட்டன. இவ்விதமாக நம்முடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதிமித்தமாய் அதை யார் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இந்த அருட்செய்தியாகிய ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் உலகத்தில் வந்ததின் நோக்கமே ரட்சிப்பை அருள்வதற்காகத்தான். அந்த ரட்சிப்பை அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார், தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த அருட்செய்தியை நமக்கு என்று சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அந்த ரட்சிப்பின் விலைக்கிரயம் என இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய இறக்கப்படம் பண்ணுதல், இவையெல்லாம் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் பட்ட பாடுகள். இதை யார் விசுவாசித்து தங்களுக்கு என்று சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த அருட்செய்தியை தங்களுக்கு என்று சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் ஒரு தனி மனிதன் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழி, அமைதியை பெற்றுக் கொள்வதற்கான வழி. எந்த ஒரு மனிதன் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவனாக இருக்கிறானோ அவனுக்குள் அமைதி இருப்பதில்லை. அவனுக்குள் சாத்தான் இருந்து அவன் மூலமாக கலகத்தையும் குழப்பத்தையும் தேவையற்ற சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கி அதிநிமித்தமாய் பிரிந்து போகச் செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானம் என்பது ஒரு தனிமனித வாழ்க்கையில் அமைதி, ஒரு குடும்பத்தில் அமைதி, ஒரு திருச்சபையில் அமைதி, ஒரு சமுதாயத்தில் அமைதி, ஒரு நாட்டில் அமைதி. இதை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு உலகத்தில் வந்தார். அதை அருட்செய்தியாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறான் அல்லவா, அந்த செய்தியை தங்களுக்கு என்று சுத்தமாக்கிக் கொள்கிறார்கள். அருட்பணியாளர் என்பவன் ரட்சிப்பை தனக்கு பிரசித்தப்படுத்துகிறவன் தான் அருட்பணியாளர். அப்படினால் ஆண்டவராய் இயேசு இந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறார். அதனால்தான் அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்புதலை பற்றி அவர் சொன்னார். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், அசுத்தத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், இருளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பிசாசின் பிடியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், குமாரனை விசுவாசிக்க வேண்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். அந்த விடுதலையின் வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவராய் இயேசு உலகத்தில் வந்ததின் மிக முக்கியமான நோக்கம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், குறிப்பாக ஏசாயா, மேசியாவாகிய கடவுள் உலகத்தில் வருவார், அவர் சமாதானத்தை கூறுவார், நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிப்பார், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவார், அவருடைய பாதங்கள் மலையின் மேல் அழகாக இருக்கின்றன என்று அவன் முன்னுரைக்கிறான் தீர்க்க தரிசனமாக. அவன் அதை காணவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அதை கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், வேதாகமத்தின் வாயிலாக கண்டிருக்கிறோம், அருட்செய்தியின் வாயிலாக கேட்டிருக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவராய் இயேசு சமாதானத்தை கூறுகிறவர்கள் நமக்கு நன்றாக தெரியும், அவர் நற்காரியங்களை அறிவிக்க வந்தவர்கள் நமக்கு தெரியும், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறது நமக்கு தெரியும். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை என்றால் இத்தனை நாம் செய்திருந்தோம், இதனால் பிரயோஜனம் ஒன்றும் இருப்பதில்லை. ஆகவே இன்று அவர் தந்த ரட்சிப்பை நமக்கு என்று சொந்தமாக்கிக் கொள்ள அவரை விசுவாசிப்போம், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம், அவர் தருகின்ற பாவமன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். அப்படியானால் நமக்கு கிடைப்பது என்ன? சமாதானத்தின் ஆளுகை நமக்கு கிடைக்கிறது. சமாதானத்தின் ஆளுகை நமக்கு கிடைக்கிறது. சமாதானத்தின் தூதுவராக வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தருகின்ற சமாதானத்தின் செய்தியாகிய இந்த ரட்சிப்பை நமக்கு என்று சொந்தமாக்கிக் கொண்டு, உள்ள அமைதியை நமக்கு என்று சொந்தமாக்கிக் கொண்டு,
அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவரால் ஆளுகை செய்யப்படுகிறது. அவர் ஆளுகை செய்யும் போது அந்த வாழ்க்கை முழுவதும் சமாதானத்தின் வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படினால் சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் ஷாலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷாலோம். ஆகவேதான் நம்முடைய அருமையான இஸ்ரவேல் சகோதரர்கள், இஸ்ரவேல் நாட்டைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒருவரை சந்திக்கும் போது ஷாலோம் என்று சொல்லி ஒருவரை வாழ்த்துவார்கள். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஒருவரை சந்திக்கும் போது சலாம் அலைக்கும் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். அந்த சலாம் என்ற வார்த்தையும் அது அரபு மொழியில் உள்ளது. ஷலாம் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் உள்ளது. ஷாலோம் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் உள்ளது. இந்த ரெண்டு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான். இந்த ரெண்டு மொழிகளும் சகோதர மொழிகள். அதனுடைய அர்த்தங்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டோட்டல் வெல்பீயிங். தமிழ் அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன், முழுமையான நல்வாழ்வு. சமாதானத்தின் ஆளுகைன்னு சொல்லும்போது முழுமையான நல்வாழ்வின் ஆளுகையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது? இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது. சமாதானத்தின் முழு ஆளுகை என்று சொல்லும்போது மனிதன் 3 போலிகளை உடையவன். தெசலோனிக்கேயர் நிருபம் 1 நிருபம் 5 அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 போதிகள் மனிதனுக்கு உண்டு. இந்த 3 பகுதிகளும் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய முழு நோக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். சரீர வாழ்க்கையில் நாம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் இயேசு வந்ததின் மிக முக்கியமான நோக்கம். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் முழுமையடைய வேண்டும் என்று வந்தேன். ஜீவன் முழுமையடைய வேண்டுமானால் ஆவியும் ஆத்மாவும் சரியாக இருக்க வேண்டும். சரீரம் சரியாக இருக்க வேண்டும். இந்த 3ம் சரியாக இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் முழுமையான வாழ்வை அனுபவிக்க முடியும். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சரிப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லும்போது நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைய வேண்டும். ஆண்டவராக இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 24வது வசனத்திலே இவ்விதமாய் சொன்னார், என்னை தொழுது கொள்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆவியோடு என்று சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியும் நமக்குள் இருக்கின்ற இந்த ஆவியும் தேவனுடைய ஆவியானவராகிய பரிசுத்தாவியானவரும் இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆவியோடு ஆராதிக்கிறோம். அப்போ நம்ம ஆராதிக்கின்ற ஆராதனை வித்தியாசமான ஆராதனையாக இருக்கும். உதாரணமா பூலோகத்தாக யாருங்கிற பாட்டு தான் பாடுவோம். ஆனா அந்த பாட்டை பாடும்போது ஏதோ புஸ்தகத்தில் எழுதியிருக்க மாதிரியே வாசிக்கலாம், பாடிடலாம். ஆனா ஆவியோடு பாடுவது என்று சொல்லும்போது அர்த்தத்தை உணர்ந்து பாடுவது. ஆவியோடு பாடுவது என்று சொல்லும்போது நமக்குள் இருக்கின்ற ஆவியோடு பரிசுத்தாவியோடு இணைந்து பாடும்போது அந்த பாடுதல் என்பது வித்தியாசமான ஒரு பாடுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடுதலை நாம் பாட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அதுபோல 95வது சங்கீதம் ஒருவேளை நமக்கு நல்ல மனப்படமா தெரியும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடிட்டோம், பாடாமலே பாடிடுவோம். அதனால 95வது சங்கீதத்தை பாடும்போது அர்த்தத்தோடு பாடுவதுதான் ஆண்டவர் தந்த ஆவியோடு நமக்குள்ள இருக்க ஆவியோடு இணைந்து நாம் பாடுவதுதான் அந்த அர்த்தத்தோடு கூடியுள்ள பாடல். அதைத்தான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று பரிசுத்த பவுலும் கொரிந்தியர் மூலம் 14 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆவியோடு கருத்தோடு பாடுவது, ஆவியோடு உண்மையோடு பாடுவது என்பது ஆண்டவர் தந்திருக்க ஆவியானவரோடு நாம் பெற்று நமக்குள் இருக்கின்ற ஆவியோடு இணைந்து நாம் பாடுவதுதான். அப்படின்னு நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்? ஏதோ வந்தோம்,
ஆராதிச்சோம் போனோம் இல்லாமல் அர்த்தத்தோடு உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற பாடல் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலை பாடும்போது எவ்வளோ அர்த்தத்தோடு நம்ம பாடணும் இல்லையா? மியூசிக் சரியான அர்த்தத்தை காமிக்குது, ஆர்கன் நல்ல அர்த்தத்தை காமிக்குது, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்குது. அந்த பாட்டிலேயே 4 விதமான ராகங்களோடு கூட அந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ராகத்தோடு, அந்த அர்த்தத்தோடு உள்ள ஒரு ராகத்தோடு அந்த பாடல் பாடப்படுகிறது. அப்போ நம்ம பாடும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடுவோமானால் அந்த பாடலின் செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கும். செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கும். 100ஆம் கீதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுமையும் பாடுவோம். பாடும்போது பூமியின் குடிகளே என்று சொல்லும்போது, பூமியின் குடிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பாடணும்னு சொன்னா எவ்வளவு கம்பீரமா நம்ம பாடணும், எவ்வளவு உற்சாகமா நம்ம பாடணும், எவ்வளவு ஆனந்தத்தோடு பாடணும், எவ்வளவு ரட்சிப்பை அனுபவித்தவர்களா பாடணும் இல்லையா? அப்போ நம்ம பாடுற பாடல் கம்பீரமான பாடலாக இருக்கும், உற்சாகமான பாடலாக இருக்கும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடலாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆவியோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் தந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மீக வாழ்க்கை நாம் சரியா இருக்கணும். ஆத்மீக வாழ்க்கை எப்படி சரியா இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாவும். ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கின்ற உள்ளாத மனிதன். இந்த உள்ளாத மனிதன் பாவம் செய்ய முடியுமா? முடியும், முடியும். ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே நம்முடைய சிந்தனை ஆக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே சமாதானமற்ற உள்ளத்தோடு கூட நாம் பாட முடியும் இல்லையா? ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது கொண்ட மனிதன் அமைதியான உள்ளத்தோடு அவன் பாடுகிறான். அவன் பாடுகின்ற பாடல் பாவத்திலிருந்து வெற்றி சார்ந்த பாடலாக இருக்கிறது. இயேசு தந்த அமைதியை பெற்றுக்கொள்கின்ற விதத்திலே பாடக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மாவிலிருந்து, உள்ளான மனிதனிலிருந்து வல்லமையாய் பலப்பட்ட பாடலாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆத்மா சரியாக்கணும். ஆத்மா சரியாக்கணும். நம்முடைய சரீரத்தில் நாம் முழுமையான நல்வாழ்வை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் இயேசு வந்தார். ஆகினால்தான் ஆண்டவராய் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக வியாதிஸ்தர்களை தொட்டு குணமாக்கினார், சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வு பெற வேண்டும் என்று. ஆகவே இன்றும் அவர் முழுமையான நல்வாழ்வை சரீரத்தில் பெறாதவர்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், விடுதலையின் வாழ்வை கொடுக்கிறார். ஆக சமாதானத்தின் ஆளுகை என்று சொல்லும்போது இயேசு மனிதனுக்குள் இருக்கும்போது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்கிறார், ஆன்மீக வாழ்க்கையில் இந்த முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்கிறார், சரீர வாழ்க்கையில் முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். அவ்விதமாய் ஒரு தனி மனிதன் பெற்றிருப்பானால் அவன் வாழ்கின்ற குடும்பம் ஆவி ஆத்மா சரீரத்திலே முழுமை பெற்ற குடும்பமாக இருக்கும். அங்கே அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அதே போல இவ்விதமாக ஒரு திருச்சபையின் மக்கள் அனைவரும் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வு பெற்றிருப்பார்களானால் அவர்கள் வாழ்கின்ற திருச்சபை அமைதியாக இருக்கும். அவர்கள் வாழ்கின்ற திருச்சபையின் அனைத்து மக்களும் அமைதி காக்கிறவர்களாக இருப்பார்கள். இவ்விதமாக ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமை பெற்றிருக்கும் போது அவன் வாழ்கின்ற சமுதாயம் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளும். அவன் வாழ்கின்ற சமுதாயத்தில் முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளும் போது அவன் வாழ்கின்ற நாடு முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளும். அப்படிப்பட்ட முழுமையான நல்வாழ்வை பெற்றுக்கொண்ட சமாதானத்தின் அருட்பணியாளர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களை வினையும் எதிர்பார்க்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்விளை என்ற ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்தில் ஒரு வைத்தியர், நாட்டு வைத்தியர் உண்டு. அவர் நமக்கு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பொதிகமயிலிருந்து சொல்லப்படுகின்ற
மேற்கு தொடர்ச்சி மலையிலே போய் மூலிகைகளை எடுத்து வந்து நாட்டு மருந்து செய்து வைத்தியம் பார்ப்பாராம். ஒருவேளை இந்தியாவுக்கு மருத்துவம் வந்தது, மேல்நாட்டு மருத்துவம் வந்தது மக்காட்சி செய்ய காலத்தில் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாலேயே நம்முடைய நாட்டு மருந்து என்ற ஒன்று உண்டு. அது மூலிகைகளினால் தயாரிக்கப்படுகிற மருந்து. இந்த மாதிரி நவீனமாய் இந்த நாட்டு மருந்து மூலிகைகளை வைத்து மருந்துகளை தயாரித்து நோயாளிகளை குணமாக்கி கொண்டிருந்தார். முதல் தற்செயலாக அந்த குடும்பத்தில் இருந்த பெரியவர் தன்னுடைய மகனை அருகாமையில் உள்ள விஞ்ஞான மகத்தில் இருந்த அம்புகோஸ் மேல்நிலைப் பள்ளியில், அந்த காலத்தில் சிஎம் மேல்நிலைப் பள்ளியாக இருந்தது, அந்த பள்ளியிலே போய் சேர்த்தார். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் படித்தான். படிக்கும்போது அங்கே ஜான் தாமஸ் ஐயர் இருந்தார். ஐயர் அவர்களும் அம்மாவும் சேர்ந்து இந்த பையனுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அது வரைக்கும் அவன் என்ன நினைச்சாங்கன்னா, நான் போலீஸ்காரன் மாறணும் எதிர்பார்த்தான். ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் அவன் மாறினான். அவ்விதமாய் மாறின போது அவனுக்குள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவன் அமைதியை பெற்றுக் கொண்டான். ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை பெற்றுக் கொண்டான். அப்பொழுது ஜான் தாமஸ் ஐயர் கடிதம் கொடுத்து அந்த சிறுவனை கோவில்பட்டியில் உள்ள குருவானவரிடம் அனுப்பி அங்கே சபை ஊழியம் செய்யும்படியாக அவன் பயிற்றுவிக்கும்படியாக சொன்னார். இவன் போய் அங்கே சபை ஊழியம் செய்தான். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின்னால் மீண்டுமாக கல்விலைக்கு வந்தான். மெஞ்சனவரத்துக்கு போனான். அப்பொழுது சிறுவில்லிபுத்தூரில் ஒரு சபை ஊழியம் தேவை என்று கேள்விப்பட்டவுடன் சிறுவில்லிபுத்தூருக்கு செல்கிறான். அங்கே சபை பணி செய்கிறான். அவ்விதமாய் செய்து கொண்டிருக்கும் போது பழைய ஞாபகம் அவனுக்குள் வந்தது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் போய் மூலிகைகளை பொருந்தும் போது அங்கே ஆடை இல்லாமல் சுற்றிருந்த மக்களை பார்த்தேனே, அவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள்? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்குள் அமைதி இருக்கிறது. நான் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை பெற்றிருக்கிறேன். இதை பெற்றுக்கொண்ட நான் அந்த ஆடைகள் அணிய தெரியாமல் வாழ்கிற மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது செழிம்பு தோப்பு என்று சொல்லப்படுகின்ற புளியங்குடிக்கு அருகாமையில் உள்ள பகுதிக்கு போனான். அங்கே போய் காடுகளிலே சுமார் 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஏறி சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அந்த பழியர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னான். அப்படியே மேற்கு தொடர்ச்சிக்குள்ளே நடந்து சென்று அவன் அங்கே உள்ள கமுதிக்கு அருகாமையில் உள்ள பகுதியிலே சென்று குமுளிக்கு அருகாமையில் உள்ள பகுதியிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அனத்தலை இந்த பகுதி. அங்கே உள்ள மக்களையும் கிறிஸ்தவர்களாய் மாற்றினான். அவனுடைய காலில் இவ்விதமாய் மலைகளுக்கூடாக நடந்து சென்ற போது ஒரு கொடிய விஷமுள் குத்தியது. அந்த விஷமுள் குத்திய நிமித்தமாய் கொடிய காய்ச்சல் வந்தது. அவனை கொண்டு போய் நாசரேத்தில் உள்ள லூக்கா மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் அங்கே அவன் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்ட போதிலும் கூட அந்த கொடிய வியாதியிலிருந்து அந்த மனிதனை அருட்பணியாளரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்த பழியர்கள் இந்த மருத்துவமனையில் வந்து அவனை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த டாக்டர் வேதபோதகம் என்று சொல்லிய பசு லூக்கா மருத்துவமனையை நிறுவிய அந்த மருத்துவர் மரண தருவாய் இருந்த இந்த மோசஸ் முத்துமாலையினுடைய பாதங்களை பற்றி கொண்டு அவர் அழுதலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று சொல்லி அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாராம். இது மோசஸ் முத்துமாலுடைய சரித்திரம். இந்த மோசஸ் முத்துமாலுடைய சரித்திரத்தை தான் நான் நடுவக்குறிச்சியிலிருந்து 2007 வருஷம் நெடுமலத்தில் இருக்கும்போது பார்த்தேன்.
அப்போ நடுவுக்குறிச்சிங்கிறது ஒரு அர்ப்பணியாளருடைய கிராமமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அமைதியை பெற்றுக்கொண்ட, ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை பெற்றுக்கொண்ட மோசஸ் முத்துமாலையைப் போல நடுவுக்குறிச்சியில் உள்ள அனைவரும் அமைதியை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அறைகோல் விடுக்கிறேன். அவ்விதமாய் சொந்தமாக்கிக் கொள்வோமானால் நாமும் கூட சிறந்த அர்ப்பணியாளர்களாக எவ்விதமாய் இந்த மோசஸ் முத்துமாலை நாடகம் பல இடங்களில் காண்பிக்கப்பட்டு பலரையும் சந்தித்து அவர்களையெல்லாம் அர்ப்பணியாளர்களாய் மாற்றியதோ அதே போல நம் மூலமாக அநேக அர்ப்பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தரும்படியாக நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபையை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உட்கார்ந்தபடியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பக்ஷ ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான செய்தியாக அர்ப்பணியை நீங்கள் தந்திருக்கிறீர். கிறிஸ்துவையே சமாதானத்தின் செய்தியாகவும் அர்ப்பணியாளராகவும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கிறிஸ்துவாகிய சமாதான தூதுவர் எவ்விதமாய் உலகத்துக்குள் வந்து அமைதியை தந்தாரோ அதே போல நாங்களும் உலகத்தின் மக்களுக்கு அமைதி கொடுக்கிறவர்களாய் காணப்பட என்னை அமைதியினால் நிரப்பும், எங்களை அமைதியினால் நிரப்பும், எங்களுக்குள் உள்ள அமைதியை தாரும். அது நிமித்தமாக நாங்கள் வாழ்கின்ற குடும்பம் அமைதி நிறைந்த குடும்பமாக, நாங்கள் வாழ்கின்ற திருச்சபை அமைதி நிறைந்த திருச்சபையாக, நாங்கள் வாழ்கின்ற சமுதாயம் அமைதி நிறைந்த சமுதாயமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும். நாங்கள் வாழ்கின்ற நாடு அமைதியுள்ள நாடாய்ச்சிகள் உதவி செய்யும். மிக அதிகமாய் செய்ய வல்லமையுள்ளவர் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட சமாதானத்தின் செய்தியாக்கிய ரட்சிப்பை நாங்கள் எங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளும் போது அந்த விலைக்கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு செலுத்தினார் என்பதை உணர்ந்து அவரை விசுவாசித்து எங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே நல்வாழ்வை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று நீர் சொன்னீர். அந்த அர்த்தத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான நல்வாழ்வை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை திகழ எங்களுடைய ஆவியானவரை எங்களுக்குள் இருக்கின்ற ஆவியை உங்களுடைய ஆவியானவராக நிரப்பும். எங்களுடைய ஆத்துமாவை பாவமாக கழுவி சுதீரியும். எங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால் அகற்றும். ஆண்டவரே, விசேஷமாக இந்தியாவை, அகில உலகத்தை, தமிழகத்தை பாதித்திருக்கிற இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற கொடிய ஆழ்கொள்ளி நோய் எங்களுடைய பகுதியை தாக்காத வண்ணம் கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமை கொடுக்கிறவராய் வந்தபடியினால் அந்த முழுமையான நல்வாழ்வை நாங்களும் பெற்றனுபவிக்க எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாருங்கள். இந்த சரீரத்தில் எந்த விதமான வியாதியையும் பலவீனத்தையும் அனுபவிப்பது நம்முடைய திருவுள்ள சித்தம் அல்ல. ஆகவே இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு யார் நான் நோயோடு இருக்கிறேனே, பலவீனத்தோடு இருக்கிறேனே, சுகத்தோடு இருக்கிறேனே, பிசாசின் பிடியில் கட்டப்பட்டிருக்கிறேனே, பயத்தோடு இருக்கிறேனே, திரிலோடு இருக்கிறேனே என்று சொல்லி கலங்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீ விடுதலையாக்க வந்த ஆண்டவராயிருந்தபடியினால் இன்று உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாரும், வியாதியிலிருந்து விடுதலை தாரும், நோயிலிருந்து விடுதலை தாரும். உங்களுடைய பிள்ளைகளை இரத்த கொடைகளாக மறைத்தவர்கள் ஆண்டவரை பயத்திலிருந்து விடுதலை தாரும், அவிசுவாசத்திலிருந்து விடுதலை தாரும். என்னென்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை தாரும். விடுதலையின் வாழ்க்கையை அனுபவித்தவர்களாய் ஆண்டவரை ஆவி ஆத்துமா சரீரத்தில் முழுமையான நல்வாழ்வை பெறுகிறவர்களாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும். அவிதமாய் நீர் செய்ய வல்லமையுள்ளவர், செய்து கொண்டிருக்கிறீர், இனிமேலும் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அகில உலகத்திலும் இருக்கின்ற இந்த கொரோனா கிருமி உலகம் முழுவதிலிருந்து அகன்று போக கர்த்தர் கல்வாரியின் ரதத்தை ஒவ்வொரு பகுதியிலும் தெளித்து, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தெளித்து, ஸ்பெயின் நாட்டில் தெளித்து, இத்தாலிய நாட்டில் தெளித்து, இன்னும் இந்தியா நாட்டில் தெளித்து, அதன் மூலமாய் எந்த ஒரு நாட்டிலும் இந்த கிருமியின் தன்மை இராத வண்ணம் கர்த்தர் முற்றிலுமாய்
அழிக்கப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு, தொழிலுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்ட மக்கள் உண்டு. ஒவ்வொருவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். அவ்விதமாய் செய்வீர். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனதை எங்களுக்கும் தந்து, யார் யார் தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திக்க ஞானமுள்ள வணக்கங்களை எங்களுக்கும் தாரும். அவ்விதமாய் செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தரோடு ஆசிரிக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசித்து ஜெபித்து நாள் முழுவதும் உமோடு நெருங்கி உறவாடி உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தொடர்ந்து அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் மீட்புமாக்கிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.